வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த சாம்சங் வாஷிங் மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அழுக்கு இருக்குது. அதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் பாக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட அழுக்கு இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்ட்டு. இந்த இடத்த ஒன்று க்ளீன் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த பார்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு அடியில் இருக்கிறதெல்லாம் தெரியும். அதையும் நம்ம க்ளீன் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நம்ம இந்த சைடில் உங்களுக்கு கேப் இருக்கும். அந்த கேப்பில் நீங்கள் கொடுத்து இப்படி தூக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கையோடு வந்துடும். இந்த மாதிரி இதுலேயே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்றது தெரியும். இந்த இடத்துலையும் உங்களுக்கு அழுக்கு இருக்குது அப்படின்றது தெரியும். இங்கே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம இந்த போல்ட்டை நம்ம கட்டினோம்னா இது அப்படியே மேலே வந்துடும். இதை எப்படி தூக்கணும்னா இந்த இடத்த பிடிச்சிக்கோங்க, அதே மாதிரி இந்த இடத்தையும் பிடிச்சிக்கோங்க. இந்த ரெண்டு இடத்தையும் பிடிச்சிட்டு அப்படியே மேலே தூக்குனீங்க அப்படின்னா இது வெளியே வந்துடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் கையோட வந்துருச்சு. அழுக்கு எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு மேக்ஸிமம் சரியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கலர் எப்படி மாறி இருக்குதுன்னு பாருங்க. 3 days later. அடுத்து இந்த பவுடர் போடுற பாக்ஸை எப்படி நம்ம க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இருக்கும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அவ்வளோதாங்க, சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எல்லாத்தையுமே பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும் உங்களுக்கு எல்லாமே பக்காவாக க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ அப்படியே திருப்பியும் நம்ம மாட்டிடலாம். இனி அடுத்து உள்ளுக்குள்ளே நம்ம அந்த இதை உள்ளுக்குள்ளே நம்ம இந்த போல்ட் கழட்டிடணும். அந்த போல்ட்டை நம்ம மாட்டிட்டோம்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சு. அடுத்து ஒரு வாட்டி நம்ம க்ளீன் பண்ணுறப்ப அதுவே போயிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லா பேத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.